அதாவது பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா விஷயத்திற்குமே நம்ம கிரகங்கள் வந்து காரணமாகத்தான் இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்தந்த டைம்ல நமக்கு குரு பெயர்ச்சி எப்படி வருது, சனி பெயர்ச்சி எப்படி வருது, ராகு கேது பெயர்ச்சி எப்படி வருது. ஸோ இந்த கோச்சார பலன்னு சொல்றது ரொம்பவுமே வந்து ஆம், அது வந்து டாமினேட்டிங்கா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு ஜாதகம் நல்ல ஜாதகம், ஒரு நல்ல கோடீஸ்வரன் ஜாதகம்னு எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்திற்கு. அவளுக்கு பணப்புழக்கங்களோ, இல்ல வருமானம் வரத்திற்கோ ஒண்ணும் தடையாவே இருக்காது. ஆனால், அவனுடைய குரு மாற்றம், சனி மாற்றம், ராகு கேது மாற்றம் இதெல்லாம் என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும். அவனுக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள் வரும். இப்போ இல்லன்னா அவன் கம்பெனிய லே ஆஃப் பண்ண மாரி ஆயிடும். நெறைய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அதனுடைய பேரே இல்லாம போயிருக்கு. ஸோ டெலிவிஷன்லாம் வந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்த டெலிவிஷன் கம்பெனிஸ் எல்லாமே இப்ப இல்ல. ஸோ இந்த பொருளாதாரம் அப்படிங்கும்போது, இப்ப அவங்க அந்த கம்பெனி நடத்துனவங்கலாம் வேற பிசினஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து நல்ல பணப்புழக்கத்துல தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஏழையா இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த பொருளாதாரம் வந்து கிரகங்கள் காரணமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. ஆனா இந்த பெயர்ச்சிகள் வந்து அது ரொம்பவுமே அதிக காரணமாக இருக்கும். ஒரு நல்ல வேலையில இருப்பாரு, பெரிய சம்பளத்துல இருப்பாரு. 7:30 சனி வரும்போது வேலை போயிரும். அடுத்த வேலைக்கு அவர் போகும்போது, அந்த வாங்குன சம்பளத்த விட கம்மியா வாங்கி போற மாதிரி ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பொருளாதார நெருக்கடிகள், அந்த பொருளாதார சிக்கல்கள் இது எல்லாம் நமக்கு கிரகங்களினுடைய மாற்றத்தினால் கண்டிப்பாக ஏற்படும்.